ஆர்டி அட்மிஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுற சைட் இது தான். இந்த சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா, இதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கோம். உங்கள் மேலே உங்களுக்கு பாருங்கள் ஒரு ரெட் கலரில் அட்மிஷன் சொல்லி போயிட்டு அங்கே அப்ளை ஒன்று இன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டு இருக்குங்களா, இந்த அப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜ் மூலயமா தான் நம்ம போய் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா, பட் இந்த பேஜில் எங்கே வரும் அப்படின்னா இங்கே ரெஸ்யூம் அப்ளிகேஷன் இருக்குல்ல, அங்கே வந்து அப்ளை அப்ளிகேஷன் வரும். அது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்க, அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22. அப்போ இன்னைக்கு ஏப்ரல் 2024 1 PM. அப்போ இன்னைக்கு மதியம் 1 மணிக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் எண்ட் ஆஃப் டேட் பார்த்தீங்கன்னா 18 மே 2024 வரைக்கும் இருக்கு. ஓகேவா, பட் இதுதான் வந்து அட்மிஷன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேட்டு. பட் இதில் வந்து எஸ்என்எல்ஸ்னா டாக்குமெண்ட் ஆஃப் த அப்ளிகேஷன். ஓகேவா, அதில் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்ளிகண்டோடைய ஃபோட்டோகிராஃப் அப்படின்னா அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அடுத்து அப்ளிகண்டோடைய பர்த் சர்டிஃபிகேட்டு, அப்படி இல்லைன்னா ஆதார் கார்டு, அடுத்தது அங்கே ஆதார் கார்டு அண்ட் ரேஷன் கார்டு, அது வந்து பேரண்ட்ஸ் இல்லை கார்டியன்ஸ். ஓகேவா, மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் வந்து அது குழந்தைங்களோடது, குழந்தைங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னா ஆதார் கார்டு வச்சுங்க. அடுத்தது கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பேரண்ட்ஸோடது, அம்மாவதோ இல்லை அப்பாவதோ. ஓகேவா, இல்லை கார்டியனாக இருந்தால் கார்டியன்து அவங்களுடைய ஆதார் கார்டு அண்ட் ரேஷன் கார்டு. ஓகேவா, அடுத்தது கீழே வந்தீங்க அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட்டு, அடுத்து வீக்கர் செக்ஷன் சர்டிஃபிகேட், இது கேண்டிடேட்ஸ்க்கான இது. ஓகேவா, அந்த வீக்கர் செக்ஷன் அப்படின்னா அதை நான் உங்களுக்கு அப்புறமா டீப்பாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கு அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஓகேவா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஆஃப் கேண்டிடேட்ஸ். ஓகேவா, அதுக்கே டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் குரூப் ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட். ஓகேவா, பட் இதில் நம்ம என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறீங்கன்னா ஜஸ்ட் நான் ஒரு மோர் டீட்டெயில் கொடுக்குறேன். இதில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்குறாங்க அப்படின்ற இது சொல்லியிருக்காங்க பாருங்க. பின்னரும் பொருந்தக்கூடிய ஆவணங்கள் நகலை பதிவேற்றம் சேர்க்கை நேரங்கள் நீங்கள் அச்சுதல் ஹார்ட் காப்பி பள்ளிக்கு வழங்க வேண்டும். ஓகே, உங்களுடைய ஹார்ட் காப்பி வந்து நீங்கள் ஸ்கூலில் போய் கொடுக்கணும். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்டோடைய மாணவருடைய புகைப்படம். ஓகேவா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும், அது வந்து 100 கேப்ஸ்க்கு இருக்கணும். ஓகேவா, அடுத்தது பர்த் சர்டிஃபிகேட், அவங்களுடைய பிறந்த சர்டிஃபிகேட், அந்த பிறந்த சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா ஆதார் கார்டு வச்சுக்கலாம், அது வந்து 1 MPக்குள்ள இருக்கணும். ஓகேவா, அடுத்தது பேரண்ட்ஸோட ஐடி கார்டு, பெற்றோருடைய ஐடி கார்டு ஒன்று ஜேபிஜியில் இருக்கணும் இல்லை ஜேபிஇஜியில் இருக்கணும், அதுவும் 1 MPக்குள்ள தான் இருக்கணும். ஓகேவா, பட் வந்து 1 MPக்குள்ள இருக்கணும், அவங்க ஆதார் கார்டு வச்சா வைக்கலாம், அப்படின்னா அவங்களுடைய ரேஷன் கார்டு அந்த மாதிரி எதனா வைக்கலாம். பட் ஆனால் அவங்களுடைய பேரண்ட்ஸோடைய ஆதார் கார்டு வைங்க. ஓகேவா, பெற்றோருடைய அடையாள அட்டைக்கு வந்து ஆதார் கார்டு வச்சுருங்க. கீழே அட்ரஸ் ப்ரூஃப், அந்த முகவரி இதுக்கு என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒன்லி ஃபார் ஜேபிஜி ஃபைல் வந்து மேக்ஸிமம் 1 MPக்குள்ள இருக்கணும். ஒன்று ஃபேமிலி கார்டு அண்ட் ஓட்டர் ஐடி கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு, பேன் கார்டு அந்த மாதிரி வைக்கலாம். நாம் வைக்கணும் அப்படின்னா ரேஷன் கார்டு வைங்க. ஓகேவா, ரேஷன் கார்டு தான் எலிஜிபிள், அதனால் ரேஷன் கார்டு வைங்க. அடுத்தது கேட்டகரி ஆஃப் த எந்த வகையை நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற கேட்குறாங்கன்னா அதுவும் ஜேபிஜியில் வந்து ஒரு சிம்பிளாக இருக்கணும். பட் வீக்கர் செக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் வந்து காமிக்கணும். வருமான சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வைக்கிற மாதிரி இருக்கணும். அதே டிஸ்அட்வான்டேஜ் குரூப் அப்படின்னா அவங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வருமான சர்டிஃபிகேட்டும் அப்ளை பண்ணணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் அப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா, பட் அதை அப்ளை பண்ணிட்டு தான் நீங்கள் இதுவே இது பண்ணணும். பட் அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் த பிசி அண்ட் எம்பிசி, அடுத்து எஸ்சி எஸ்டி. ஓகேவா, இவங்கெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜில் வரும். அதே டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஸ்பெஷல் ஆஃப் அதர் கேட்டகரி சர்டிஃபிகேட் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ஆத்தரைட்ஸ், நம்ம இதை வந்து நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். அதனால் இது வந்து டிசைனாக அது ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கணும். நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எம்பிசி இல்லை இதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். அதனால் வந்து இதில் மட்டும் இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதுலேயே இந்த சர்டிஃபிகேட் எங்கெங்கே வாங்கணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனுமே அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்கம் சர்டிஃபிகேட் தாசில்தார் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து வாங்கணும். அதுவே ஜாதி சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் பார்த்தீங்கன்னா தாசில்தார் கிட்ட இருந்து வாங்கணும். பட் இதில் இருக்க எல்லா சர்டிஃபிகேட்டுமே அவங்க கிட்ட இருந்து வாங்குற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு சில சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே அத்தரைஸ் டிஃப்ரெண்டாக ஹெல்த் ஃபேமிலி வீக்கலில் வந்து கேட்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாம் வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வாங்குறது தான். ஓகேவா, அதனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் பட் இது நம்ம இன்கம் சர்டிஃபிகேட் தான் நான் மோஸ்ட் வாங்குவோம், அதை வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா, சரிங்க சார், இப்போ இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ளை பண்றது உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து இதுதான் அப்ளிகேஷன். ஓகேவா, அப்ளிகேஷன் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அப்ளிகேஷன்ல என்ன அப்படின்னா உங்களுடைய லாகின் பேஜ் வந்து சைட்டுக்கான இந்த சைட்டை இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த ஸ்டார்ட் அப்ளிகேஷன் இருக்குல்ல, இந்த மாதிரி உங்க ஸ்டார்ட் அப்ளிகேஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அது என்ன எப்படி ஓப்பன் ஆகும் கேட்டீங்கன்னா கீழே வந்துருக்கும் பாருங்க, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா, இந்த பேஜில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பர்சனல் டீடைல்ஸ். ஓகே, உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸில் தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்டர் பண்ணுங்க. இந்த டீடைல்ஸில் யாரோட இதை நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா இப்போ உங்களுடைய குழந்தை. ஓகேவா, நீங்கள் யாருக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த குழந்தையோட டீடைல் வந்து அது பெண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி. ஓகேவா, அவங்களுக்கு இது பண்ணோம். இப்போ நான் வந்து சாரான்னு இருக்கு. ஓகேவா, அந்த சாரான்னு கொடுத்துட்டேன். அவங்க ஜென்ரலில் வந்து கிளிக் பண்ணி ஃபீமேல் அப்படின்றத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பர்த்
பிறந்த தேதி ஓகே அவங்களுடைய பிறந்த தேதி என்னவோ அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா ரிலிஜியனில் கிளிக் பண்ணி அவங்க என்ன மதம் அப்படின்றத வந்து கொடுங்க. அடுத்தது இங்கே கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டியில் வந்து அவங்க என்ன கம்யூனிட்டின்றதை கிளிக் பண்ணி பிசி எம்பிசி எஸ்டி அவங்க என்ன கேட்டகரியோ அதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டுக்கு அப்புறம் அவங்களுடைய ஃபோன் நம்பர் மொபைல் நம்பர் வந்து கொடுக்கணும் ஓகே. ஒன்றும் அவங்க அப்பாவது இல்லை அம்மாவது, பட் அவங்களுக்கு அப்போ தான் வந்து இது பண்ணுவாங்க. இது நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கிளாஸ்ன்னு இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த தேதியிடப்பட்ட விண்ணப்பக்கூடிய வகுப்பு ஓகேவா. உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டவனே அவங்களுக்கு என்ன இது கிடைக்கும் அப்படின்றது வந்து இங்கே கொடுத்துருவாங்க. அங்கே என்னென்று கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். பட் இது 2021 போட்டிருக்கு. பட் அதே இப்போ நீங்கள் 24ன்றதால உங்களுக்கு அந்த டேட்டு கொடுத்துருக்கோம். அவங்க எந்த மந்த்லேருந்து எந்த மந்த் வரைக்கும் இருந்தால் அவங்க எலிஜிபிள் இது வந்து எல்கேஜியில் வருவாங்க. அதுவே கீழே இன்னொரு டேட்டா பர்த்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இதுல இருந்து இந்த இது வரைக்கும் இருந்தால் அவங்க எலிஜிபிள் கேட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரும் ஓகேவா. இப்போ நீங்கள் கரண்ட்டாக உங்களோட டேட்டா பர்த் போட்ட உடனே உங்களுடைய எஜுகேஷன் கிளாஸ் வந்து அதுவே ஷோ ஆகும் ஓகேவா. அவங்க 1ஆவதா இல்லை எல்கேஜியா அப்படின்றது ஷோ ஆகும் ஓகேவா. அடுத்தது என்னென்ன வந்தீங்க அப்படின்னா மெயில் ஐடி வந்து இது ஆப்ஷனல் தான். பட் இதை நீங்கள் கொடுக்கணுன்ற அவசியம் தேவை. பட் இருந்தால் கொடுங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா. பட் இது எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த ஆப்ஷனுக்கு வரும் ஓகேவா. சேவ் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு முதல்ல உங்களுக்கான நம்பர் வந்து வரும் ஓகேவா. இந்த இதில் நீங்கள் கொடுத்துட்டு சேவ் அப்படின்றத கொடுத்த உடனே தங்கள் விண்ணப்பம் என்னை கடவுச்சொல்லுடன் பத்திரமாக குறியிட வைத்துக் கொள்ளவும் சொல்லிவிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்து வந்திருக்கும். இந்த அப்ளிகேஷன் நம்பர் தான் வந்து நீங்கள் இது பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் நம்பர் எங்கே வரும் அப்படின்னா உங்களுடைய மொபைலுக்கு வந்து மெசேஜாக வரும் ஓகேவா. இந்த அப்ளிகேஷன் நம்பர் நோட் பண்ணி வச்சுங்க. நோட் பண்ணி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், கல்வி உரிமை சட்டத்தின்படி உங்கள் பிள்ளைக்கு சாராவுக்கு தொடக்கப்பட்டுள்ள விண்ணப்ப எண் கொடுத்துட்டு கடவுச்சொல் வந்து அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா. பட் அவங்க கொடுத்துட்டவனே இங்கே விண்ணப்பம் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டு பின்னரே பரிசீலனைப்படும் சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் இன்னும் வந்து விண்ணப்பத்தை ஃபுல்லாக இது பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த ஒரு ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் உங்கள் மொபைலுக்கு வந்தவொடனே இது பண்ணிக்கணும். உங்கள் மொபைலுக்கு ஒரு சில பேருக்கு வரல அப்படின்னா ரீசார்ஜ் இல்லைனா கூட வராமல் இருக்கும். அதனால் வந்து ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு டைம் செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் வரும் ஓகேவா. அடுத்த ஆப்ஷனில் என்ன அப்படின்னா இந்த ஃபில்ட் எண்ணில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பேரண்ட்ஸோடைய டீட்டெயில்ஸ் ஓகேவா. பேரண்ட்டோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா உங்களுடைய அப்பா இல்லை அம்மா ஓகேவா. அதில் வந்து நம்ம கார்டியன் சொல்லி பாதுகாவலன்னு சொல்லுவோம் ஓகேவா. மோஸ்ட்டாக அப்பா அம்மா தான் இருப்பாங்க. அப்பா அது வந்து கொடுத்துருங்க ஓகேவா. அப்பா அதை கொடுத்துட்டு அது கீழே வந்தீங்கன்னா அப்பாவுடைய நேம் ஓகேவா. தந்தை பேருன்ற இடத்துல வந்து உங்களுடைய அப்பாவோட நேம் கொடுத்துருங்க. அடுத்து பாதாவுடைய ப்ரொஃபஷனல் அதில் வந்து கிளிக் பண்ணி அவரோட தொழில் என்னவோ அதை வந்து கொடுங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விவசாயியோ இல்லை ஒரு கூலி வேலை செய்கிறவங்க தான் இதுக்கு நம்ம இது பண்ணுவோம் ஓகேவா. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து தான் இந்த வீக்கர் செக்ஷனுக்குள்ளே வரும். ஏன்னா அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. ஆனால் அதை கிளிக் பண்ணி அவங்க ஒரு விவசாயம் பண்ணுறாங்க இல்லை அவங்க ஒரு கூலி வேலை செய்கிறாங்க இல்லை அதர்ஸ் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணோடனே அவங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் கேட்டிருப்பாங்க ஓகேவா. மோஸ்ட் ஆஃப் அது வந்து அவங்களுக்கு ஒரு கேட்டகரி இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 72,000க்குள்ளே போடுங்க ஓகேவா. 72,000 தான் அவங்களுடைய இன்கமாக இருக்கும். இப்போ எலிஜிபிள் கேட்டகரி வந்ததால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 1 லட்சத்துக்குள்ளே வரைக்கும் இருக்கலான்றாங்க. பட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனால் என்னன்னு தெரிஞ்சிடும். பட் இப்போ அவங்க கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 72,000 வந்து மேக்ஸிமம் ஆண்டு வருமானம் வந்து போட்டுங்க ஓகேவா. போட்டுட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா கேட்டகரி வகை கேட்கும். அந்த கேட்டகரி வகையில் வந்து தங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினரை சார்ந்தவரான்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு சிறப்பு பிரிவினரை சார்ந்தவங்களாம் கேட்குறாங்க. எஸ் அப்படின்னா அவங்க வந்து டிசபிலிட்டி பர்சனு இல்லை அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்லி பர்சனு இல்லை ஒரு அடாப்டர் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கேட்டகரியில் இருந்தாங்க அப்படின்னா அதில் நம்ம எஸ் கொடுத்து இது பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நோன்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டான் ஓகேவா. இப்போ நான் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தா அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷனுக்கு வரும். அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா அட்ரஸ் டீட்டெயில் ஓகேவா. உங்களுடைய அட்ரஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. இதில் அட்ரஸ் எப்படி ஃபில் பண்ணணும்னா உங்களுடைய வீட்டு ரேஷன் கார்டில் எப்படி இருக்கோ இல்லை உங்களுடைய ஆதார் கார்டில் எப்படி பேக் சைடில் இருக்கோ ஆதார் கார்டு அட்ரஸ், அந்த அட்ரஸை வந்து நீங்கள் ஃபுல்லாக இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த அட்ரஸ் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்ட்ரீட்டு, அடுத்து உங்களுடைய வில்லேஜு, அடுத்து உங்களுடைய போஸ்ட்டு, அடுத்து தாலுக்கா, இது எல்லாத்தையுமே நீங்கள் அட்ரஸில் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பின்கோடு, உங்களுடைய பின்கோடு என்னவோ அந்த போஸ்ட்டை பின்கோடு வந்து போட்டுருங்க. அடுத்து நீங்கள் எந்த மாவட்டம் அப்படின்றத கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து லேண்ட்மார்க் பண்ண சொல்லுது. அந்த லேண்ட்மார்க் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் இங்கேயே வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே ஆகாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மேப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மேப்பில் வந்து உங்களுடைய லொக்கேஷன் எங்கன்றத முதல்ல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே கீழே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஓகேவா. அதில் கிளிக் பண்ணிவிட்டு அந்த மேப்பில் முதல்ல கிளிக் பண்ணி இங்கே கிளிக் ஆர் த கெட் மேப் அட்ரஸ்ன்னு சொல்லி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
கீழேயும் ஷோ ஆகும். உங்களுக்கு மேலே வந்து இங்கே இந்த மாதிரி அட்ரஸ் வந்துடும். ஓகேவா? பட் அந்த அட்ரஸ் வந்ததுக்கப்புறம் சப்மிட் அப்படின்றத கொடுத்துட்டு உங்களுக்கு சேவ்னு ஆப்ஷன் கேட்கும். அந்த சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா அட்ரஸ் வந்து உங்களுக்கு இதாகிடும். ஓகேவா? இந்த அட்ரஸில் நீங்கள் என்ன பண்ணோம்னா அட்ரஸை கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா உங்களுடைய ஸ்கூல் வந்து காமிக்காது. ஓகேவா? அது என்ன பண்ணால் ஒரு 3 கிலோமீட்டர் மேக்ஸிமம் ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கவங்க தான் அந்த ஸ்கூல் வந்து காமிக்கும். இப்போ நாம் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் இருக்குங்க சார், பட் ஆனால் ஒரு ஸ்கூல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த ஸ்கூலை பொறுத்து அவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஸ்கூலில் வந்து கொடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்து ரெஃபர் பண்ணிங்கன்னா அவங்க ஓகே பண்ணிக்கலாம். பட் அவங்க ஏற்றுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. மேக்ஸிமம் இது வந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் மட்டும்தான் இதை அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 1 கிலோமீட்டர் தான் சொல்லியிருப்பாங்க அவங்களோட இது. ஆனால் மேக்ஸிமம் 3 கிலோமீட்டர் வரைக்கும் இது பண்ணலாம், அவங்க ஸ்கூலில் இது பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கூல் தான் இருக்கும், அது 10 கிலோமீட்டர் இருக்கும், இல்லை 5 கிலோமீட்டர் இருக்கும். பட் ஆனால் வேன் வந்து போயின்னு இருக்கு அப்படின்னா அவங்க ஸ்கூலில் ரெஃபர் பண்ணலாம். அதனால் வந்து நீங்கள் அங்கே கொடுக்கும் போது நீங்கள் அங்கே பக்கத்தில் இருக்க மாதிரி ஏதாவது மேப்பில் செலக்ட் பண்ணி அப்புறமா கொடுத்தனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லொக்கேஷனில் கொடுத்து உடனே கன்ஃபார்ம் அட்ரஸ் கொடுத்துருவனே பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷனுக்கு வரும். ஓகேவா? அந்த கன்ஃபார்ம் அட்ரஸ் கொடுத்தவனே உங்களுக்கான இது பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் மோட் வந்துடும். ஃபர்ஸ்ட் என்ன பர்சனல் டீட்டெயில், அடுத்து பேரண்ட்ஸ் டீட்டெயில், அடுத்து அட்ரஸ் டீட்டெயில், அடுத்து டாக்குமெண்ட்ஸ். இந்த டாக்குமெண்ட்ஸில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு மாணவருடைய புகைப்படம், நாங்கள் குழந்தை எந்த குழந்தையோட அந்த குழந்தையோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அது எவ்வளோ கேஸ்க்குள்ளே இருக்கணும், என்ன சைஸ்ன்றது சொல்லியிருப்பாங்க. அடுத்தது அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட், ஒன்று பர்த் சர்டிஃபிகேட் அப்படி இல்லைன்னா ஆதார் கார்டு, அது எவ்வளோ சைஸ்க்குள்ளே இருக்கணும், அது என்ன ஃபைல் டைப்பில் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. அடுத்தது பெற்றோருடையது, அவங்களுடைய ஐடி கார்டு, நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ ஆதார் கார்டு கொடுத்தா ஆதார் கார்டு, இல்லை பேன் கார்டு, ஓட்டர் லைசன்ஸ் எது கொடுத்தீங்களோ அப்பாவோட எது கொடுத்தீங்களோ அவங்களுடைய அந்த இதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுவும் என்ன சைஸ்க்குள்ளே இருக்கணும், எவ்வளோ எம்பின்றது மூலம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து அட்ரஸ்க்கான ப்ரூஃப், அந்த அட்ரஸ்க்கான ப்ரூஃப் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா உங்களோட ரேஷன் கார்டை கொடுங்க. ஓகேவா? அந்த ரேஷன் கார்டை வந்து நீங்கள் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அதர் சர்டிஃபிகேட். இந்த அதர் சர்டிஃபிகேட்ல என்ன அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் ஒரு சில பேருக்கு இன்கம் சர்டிஃபிகேட் கேட்கும். அதை வந்து பேக்வர்ட் கிளாஸ் சொன்னல நான், அந்த அதர் கேட்டகரியில் அந்த டிசோர்டர் அந்த மாதிரி கேட்டகரியில் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்கமும் ஜாதியும் கேட்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சில பேருக்கு ஜாதி சர்டிஃபிகேட் மட்டும் கேட்கும். அதில் வந்து அப்லோட் பண்ணி இல்லை சார் எனக்கு அதர் சர்டிஃபிகேட் மட்டும் தான் காட்டுதுன்னா நீங்கள் அதில் ஜாதி சர்டிஃபிகேட் மட்டும் அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஜாதி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ஸ்கூலில் கொடுக்கும்போது இன்கம் எடுத்துகிட்டு போய் கொடுங்க. ஓகேவா? இதில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அங்கே கீழே சேவ்னு கேட்கும், சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் வரும். அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா 5 ஆப்ஷனில் உங்களுக்கு ஸ்கூல் வந்து ஷோ ஆகும். ஓகேவா? நீங்கள் இந்த ஸ்கூல் வந்து ஷோ ஆகலை அப்படின்னா நீங்கள் அட்ரஸில் வந்து எதனா தப்பு பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? அந்த அட்ரஸில் வந்து கரெக்டாக எந்த ஸ்கூலு நீங்கள் எந்த அட்ரஸோ அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்க மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தான் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்கூல் வந்து ஷோ ஆகும். ஓகேவா? நம்ம இல்லை சார் நான் வேறு ஊர் சார், ஆனால் நான் எப்படி சார்னா நீங்கள் மேலே கொடுத்துருக்கீங்க பாருங்க, அதுதான் உங்களுடைய அட்ரஸ். ஆனால் நீங்கள் மேப்பில் கொடுக்கும்போது அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். அந்த ஸ்கூல் லிஸ்ட் அவுட் உடனே அந்த ஸ்கூலில் கிளிக் பண்ணி மேலே ஒரு ஏரோ மார்க்கில் அந்த ஏரோ மார்க்கில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் இந்தாண்ட சைடில் வரும். ஓகேவா? லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரைட் சைடில் வந்து நான் மட்டும்தான் நீங்கள் அந்த ஸ்கூல்லாம் ஆட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போ எத்தனை ஸ்கூல் உங்களுக்கு ஷோ ஆகுதோ அந்த ஸ்கூல் எல்லாத்தையும் கிளிக் பண்ணி அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து வரும். ரைட் சைடில் ப்ளூ கலரில் மாதிரி உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சுன்னா ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சேவ் வந்து கொடுக்கணும். ஓகேவா? சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேவா? ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனோட நேமு, அடுத்து ஃபீமேலு, டேட் ஆஃப் பர்த், அவங்க என்ன ரிலிஜனு, கம்யூனிட்டி, அவங்களோட ஃபோன் நம்பரு, அவங்களுடைய எல்கேஜி என்ன ஸ்டூடெண்டோ அது, அடுத்து ஃபாதர் நேமு, அடுத்து பேரண்ட்ஸோடைய கார்டி நேம் இருந்தால் கொடுங்க. அப்படி இல்லைன்னா அவங்களோட அதர் டீட்டெயிலு, அவங்களோட ப்ரொஃபஷனலு, அட்ரஸு எல்லாமே இங்கே ஷோ ஆகும். எல்லாமே ஷோ ஆகுது முன்னாடி விண்ணப்பிக்கும் இன்னும் சமர்ப்பிக்கப்படலைன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேவா? அங்கே அப்ளிகேஷனில் அது கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கூலோட அட்ரஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். நம்ம செலக்ட் பண்ண ஸ்கூல்லாம் இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு அங்கே ஃபைனல் சப்மிட் அப்படின்னு இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணும். ஓகேவா? அந்த ஃபைனல் சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் அனுப்பணும். என்ன அப்படின்னா தாங்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க தயாராக, ஓகேவா, தயாரான்னு கேட்குறாங்க. சமர்ப்பித்த பின் மாற்றங்கள் செய்ய இயலாது. ஓகேவா? என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பத்தை வந்து நீங்கள் சமர்ப்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? ஒரு டைம் ஒரு அப்ளிகேஷனை போட்டுட்டீங்க அப்படின்னா அதில் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. அது வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேவா? சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? அது நல்லா பார்த்துங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களால் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிங்களான்னு கேட்கும். நான் எல்லாமே கரெக்டாக இருக்குது சார் அப்படின்னா சப்மிட் அப்படின்றத கொடுங்க. சப்மிட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி வந்துடும். சக்ஸஸ்ஃபுல்னு வந்த உடனே உங்களுக்கு அட்டன் டைம்லேயே ஒரு மெசேஜ் வந்து வந்துடும். ஓகேவா? பட் அந்த மெசேஜ் வந்தாலும் பரவாயில்ல, வரலான்னு சரி, நீங்கள் அந்த பிரிண்ட் அவுட் வரும், அந்த பிரிண்ட் அவுட்டை வந்து டவுன்லோட் பண்ணி, ஓகேவா, ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் அந்த பிரிண்ட் அவுட் வரும், அந்த பிரிண்ட் அவுட் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. உங்களுடைய மெசேஜ் வந்து எப்படி வந்துருக்குன்னா உங்களுடைய கல்வி உரிமை சட்டத்தின்படி
12.1c படி உங்கள் பிள்ளை சாராவுக்கு இந்த டேட் அன்று விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளது. விண்ணப்ப எண்ணோட வந்திருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்து நம்ம இது அப்ளிகேஷனை அப்ளை பண்ணுறது. அப்ளை பண்ண பிறகு என்ன சார் பண்ணணும் அப்படிங்கிறீங்கன்னா, இந்த அப்ளை பண்ணீங்களா இந்த அப்ளிகேஷன், ஓகேவா? நீங்கள் அப்ளை பண்ண இதுதான் அப்ளிகேஷனு. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் போட்டுக்கணும். 2 பிரிண்ட் அவுட் போட்டுங்க. ஒன்று நீங்கள் உங்கள் கையில் வச்சுங்க, இன்னொரு பிரிண்ட் அவுட் போட்டுட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்க பார்த்தீங்களா ப்ரூஃப், அது எல்லாத்தையுமே ஹார்ட் காப்பி ஒரு டைம் ஜெராக்ஸ் போட்டு அதை எடுத்துகிட்டு போய் உங்கள் ஸ்கூலில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துடணும். ஓகேவா? அப்ளை பண்ண உடனே நீங்கள் போய் உங்கள் அந்த ஸ்கூலில் எந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த ஸ்கூலில் நீங்கள் போய் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணவங்க. ஆன்லைனில் பண்ணிட்டு சார் நான் எதிர்க்க கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா அது மூலியமாகவும் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் அப்ளை பண்ண உடனே அந்த பிரிண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நாள் 2 நாளுக்குள்ளேயே நீங்கள் போய் ஸ்கூலில் வந்து கொடுக்குற வழியை பாருங்கள். ஓகேவா? கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கான இது வந்து கொடுக்கும். ஏன்னா அவங்க ஒரு ஸ்பெஷல்னா ஒரு ஸ்கூலுக்கு ஒரு 10 பசங்களாம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமையில் அவங்களை வந்து இது பண்ணலாம். இல்லை ஒரு டிசேபிள் பர்சனாக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு வந்து ஓகே பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதனால் கரெக்டாக பார்த்து கொடுத்துங்க. ஓகேவா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுறது. பட் சைட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அதை நான் உங்களுக்கு டேரெக்டாக எப்படி லைவாக நம்ம அப்ளை பண்ணுறது முதல் கொண்டு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் டெக் லைன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேடியோ பார்க்கலாமா? பாய்.